சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் ஏப்ரல் 12ஆம் தேதி சௌமியா அன்புமணி வெங்கடம்பட்டியிலிருந்து தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த பிரச்சாரத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சிகளான அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பு வெங்கடம்பட்டி, மதேமங்கலம், குட்டூர், தின்ன அள்ளி, கோம்பேரி, மிட்டாரெட்டி அள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. அப்போது மிட்டாரெட்டி அள்ளி பகுதியில் பட்டியலின சமூக மக்கள் வாழும் பகுதிக்கு வேட்பாளர் சௌமியா அன்புமணி சென்றபோது அதிமுகவில் இடம்பெற்றுள்ள பட்டியலின மக்கள் ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு அளித்தனர். சௌமியா அன்புமணி எப்போதும் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களிடம் சகஜமாக பேசி கை கொடுத்து பெண்களை அன்போடு கட்டித்தழுவி வாக்கு சேகரிப்பது வழக்கம். அந்த வகையில் பட்டியலின மக்கள் வழக்கம் போல் கை கொடுக்க முயன்ற போது ஒருவருக்கு மட்டும் கை கொடுத்த நிலையில் மற்றவர்களை நெருங்க விடாமல் பாட்டாளி கட்சியினர் அரணாக நின்று அவரை தனிமைப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்தனர். ஆர்வமாக இருந்த பட்டியலின பெண்கள் அருகில் நெருங்க முடியாமல் சோகத்துடன் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்த சம்பவம் அரங்கேறியது. தர்மபுரி மாவட்டத்தில் வன்னியர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக பட்டியலின மக்களே பெருமளவில் வசிக்கின்றனர். இந்த நிலையில் பெரும்பாலான பட்டியலின மக்கள் அதிமுக கட்சியின் தீவிர விசுவாசிகளாக உள்ளனர். அவர்களிடம் வேட்பாளரின் கைப்பட்டு விடாமல் தடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினர் அரணாக நின்ற சம்பவம் கூட்டணிக்குள் சிறு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தர்மபுரி தொகுதி பாரம்பரியமாக பாமகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. 2001 முதல் இதுவரை பாமக இங்கு 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. 2021 தேர்தலிலும் பாமக வேட்பாளரை வெற்றி பெற்றார். மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணி தர்மபுரி தொகுதியில் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். இந்த நிலையில் தான் தற்போது என்டிஏ கூட்டணியில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கிறார். தொகுதியில் வெற்றி பெற அனைத்து சமூக வாக்குகளும் முக்கியம். அப்படி இருக்கும் சூழலில் தான் சார்ந்த சமூகத்தின் மக்களுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்கு சதவிகிதம் உள்ள பட்டியலின மக்களிடம் இப்படி வேற்றுமையை கடைபிடிப்பது வெற்றியை பாதிக்கும் என்கின்றனர் கூட்டணி கட்சியினர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசிய போது, ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள்? என் மீது உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம்? பட்டியலின மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிதானே அதிகமாக செய்திருக்கிறது. பட்டியலின மக்களும் பாட்டாளிகளும் ஒரே நிலையில் தான் இருக்கின்றனர். இரு சமூகங்களும் முன்னேற வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார். மேடையில் இரு சமூகங்களும் ஒன்றுதான், அவர்களுக்காக நாங்கள் எவ்வளவோ செய்திருக்கிறோம் என்று அன்புமணி பட்டியல் வாசித்தார். ஆனால் களத்தில் நடக்கும் விஷயங்கள் அதற்கு நேரெதிராக இருக்கின்றன. தொடர்ந்து இரு சமூகத்தினருக்கும் மனக்கசப்புகள் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் அனைவரையும் ஒன்றாக கருத வேண்டிய வேட்பாளர் சௌமியா அன்புமணி இப்படி பாகுபாட்டுடன் நடந்து கொள்ளலாமா என்று சமூக செயற்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உங்க எல்லாருக்கும் தெரியும், தர்மபுரி மாவட்டம்னாலே தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனைனா விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, குடிநீர் பற்றாக்குறை எத்தனையோ இருக்கு. அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் முதல்ல எங்களுடைய வேலை இருக்கும். ரொம்ப வருஷமா இந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராட்டம் செய்த அன்புமணி யாருக்காக? நம்முடைய பெண்கள் நடுராத்திரி பிரசவ வழியில கஷ்டப்பட்டா வீட்டுல யாருமே இல்லைன்னா யாருக்கு போன் பண்ணுவீங்க? உங்க அண்ணன் தம்பிக்கு தானே போன் பண்ணுவீங்க. அத மாதிரி நீங்க 108 ஆம்புலன்ஸை உங்க அண்ணன் உங்களுக்காக தான் அனுப்பிச்சாரு. எந்த ஒரு கஷ்டமானாலும் ஒரு போன் போட்டா ஓடி வந்து நிக்கிற அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் வருது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.